போன வருஷம் இதே டிசம்பர் மாதம் என்னுடைய நண்பனுடைய அப்பா தவறி இருந்தார். என் நண்பனை வந்து நான் நிறைய நேரத்தில் வேடிக்கையாகவும் பார்த்துருக்கேன். அப்போ தான் அழுது தடவை பார்த்தேன். இந்த வருஷம் வந்து அநீதி ரிலீஸ் ஆனப்போ பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னான், "அநீதி போய் பாருடா" அப்படின்ட்டு. அவன் ஏன் சொன்னான்றது அப்போ எனக்கு தெரியல. நான் தனியாக அநீதி பார்த்த பிறகு அந்த ஒரு அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் அப்பா கதாபாத்திரத்தில் வந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு வாட்டியும் தங்கப்புதன்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த ஒரு செகண்டுமே அவன் அழுதது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. என் நண்பன் இதை பார்ப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்காக ஒரே ஒரு தடவை தங்கப்புதன் மட்டும் ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க சார். தங்கப்பிள்ளை அது வந்து எனக்கு அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டைரக்டர் வந்து அதுக்கு ஃபுல் ரெஃபரன்ஸும் கொடுத்தாரு. அது வந்து ஒரு உண்மை கதாபாத்திரம். கிட்டத்தட்ட வசந்தபாலன் சாரோட சித்தப்பா ஒருத்தர் உண்மையிலே இருந்திருக்காரு. அவரோட கேரக்டரைசேஷன் தான் அது. அவர் வேகமாக பேசுவார். அப்புறம் வந்து அது அண்ணன் பசங்கன்றதை தாண்டி பையன் இவர் மேலே வந்து அவ்வளோ பாசம் இருக்குமா அவருக்கு. அவரை பற்றி சொல்ல நமக்கு நம்ம ஒரு கற்பனையாக ஒரு கதாபாத்திரம் நடிக்கும் போதே அதுக்கு எவ்வளோ உண்மையை சேர்க்கணுன்ட்டு நம்ம தேடணும். ஒரு நடிகருக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு பேக் ஸ்டோரி இருந்து எடுக்கும்போது தான் அந்த கேரக்டர் ஓரளவுக்கு நிஜமாக பார்க்கும்போது ஆமாம் நிஜமாக இருக்கிற மாதிரி தெரியுன்றது. அதே நேரத்தில் உண்மையிலே ஒரு பேக் ஸ்டோரிக்கு ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படின்னும் போது அவரை பற்றி சொல்ல நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே அது ஒன்று உருவாக்கி ஒன்று வச்சுருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட நான் வந்து நான் சொல்லப்போனால் ஷூட்டிங்க்கு முன்னாடி விருப்பப்பட்டு கேட்டு நான் ஒரு 2 சீன் வந்து நான் பண்ணி பார்த்துடலாமா சார்னு கேட்டேன். ஒரு 2 சீன் நாங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து பண்ணி பார்த்தா அவருக்கு அங்கே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அந்த கேரக்டரோட இது தெரியுது சார், நம்ம இன்னும் ஷூட் பண்ணும்போது நல்லா வரும் அப்படின்ற ஒரு இது சொன்னார். அப்போது எனக்கும் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துச்சு.